இன்னும் பயமா இருக்கா? இனிமே தான் பயங்கரமா இருக்கும். யார் யாரையோ பார்த்து ஒரு அரசாங்கம் பயப்படலாம். ஆனா, முதல் முறையா எலெக்ஷன்ல நிக்க போற தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு சாதாரண சாமானியர்களின் கட்சிய பார்த்து, இந்த பயம் பயப்படுறீங்களே! கோயம்புத்தூர் எங்க கோட்டை முன்னாங்க. விமான நிலையமா, விஜய் நிலையமான்னு எல்லாம் பயந்து போயிட்டாங்க பார்த்தீங்களா? திருச்சி உங்க கோட்டையா? இன்டர்னலா நாங்க எவ்வளோ ஆய்வு பண்ணுவோம் தெரியுமா? எங்களோட தலைவரினுடைய பாதுகாப்பு மீது நீங்க வந்து பெரிய அக்கறை கொண்டவங்க. பகல் இரவா தூக்கத்தை தொலைச்சிட்டு எவ்வளோ பெரிய டீம் வேலை செஞ்சுக்கிறது தெரியுமா? தலைவர் விஜய்க்காக தன்னுடைய எம்எல்ஏ பதவியை தூக்கி போட்டு வந்த தியாக திருவுருவம் தான் பொதுச்செயலாளர் ஆனந்த் அண்ணன். சரி, நான் பாண்டிச்சேரி சின்ன தொகுதி அப்படின்னா அவர் பீலிட்டில் பண்றாங்க. எவன் சொன்னா? அவருக்கு தோற்கடிச்சது யாரை தெரியுமா? திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவை தோற்கடித்து எம்எல்ஏ ஆனவர் அண்ணன் ஆனந்த். பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்தார் அப்படின்னு தானே போட்டிருக்காங்க வழக்கு. என்ன இடையூறு விளைவித்தாரு? விமான நிலையம் முன்னாடி இருக்கிற விநாயகர் கோயிலில் போய் யாரும் சாமி கும்பிடக்கூடாதா? விநாயகர் கோயிலில் வாழைப்பழம் வச்சு எல்லாரும் நல்லா இருக்கும்னு சாமி கும்பிட்ற மனுஷன் டெய்லி கும்பிடுவார். அவர் விநாயகர் சதுர்த்தி கூப்பிட்ட போது அந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தின் போது தர்காவெல்லாம் மூடி மறைச்சிங்க. அப்போ முட்டு கொடுத்தீங்க மூத்த பத்திரிகையாளர் சங்கம். அரசியல் கட்சி திமுக, அரசாங்க திமுக. அரசியல் கட்சியாக மட்டுமே இருக்கக்கூடிய திமுக வாய்க்கழியே பேசும், மனித உரிமை கேட்கும், சுயாட்சி கேட்கும், மண்ணுக்காக நிற்கும், மக்களுக்காக பேசும். அரசாங்க திமுக இதுக்கு நரேந்திர மோடி நம்முடைய நண்பர், அவருடைய உறவை பேணணும் அப்படிங்க கையை பிடிச்சி குலுக்கும். உதயநிதி வந்து காஞ்சிபுரத்தில் அண்ணா பிறந்த இல்லத்திலிருந்து மக்கள் சந்திப்பை தொடங்கியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டுடைய அரசியல் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சா? இதில் எந்த பயனும் இல்லை. லெட்ஸ் டாக் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல்ல தாவேகாவின் கொள்கை பரப்பு செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ராஜ்மோகன் வந்திருக்கிறார். அவரிடம் பல்வேறு அரசியல் குறித்து பேசலாம். வணக்கம்ண்ணே. வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் மக்கள் சந்திப்பு வருகின்ற 13ஆம் தேதி திருச்சியில் நடக்கவிருந்தார். அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. மறுபுறம் கட்சியுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? எனக்கு அந்த வசனம் தான் நினைவுக்கு வருது. இன்னும் பயமா இருக்கா? இனிமே தான் பயங்கரமா இருக்கும். யார் யாரையோ பார்த்து ஒரு அரசாங்கம் பயப்படலாம். ஆனா, முதல் முறையா எலெக்ஷன்ல நிக்க போற தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு சாதாரண சாமானியர்களின் கட்சியை பார்த்து இந்த பயம் பயப்படுறீங்களே! கொஞ்சம் கூட வெட்கமே இல்லையா? ஒரு தேர்தல் பரப்புரைக்கு போறதுங்கிறது ஒரு ஜனநாயக கடமை. எல்லா கட்சிகளும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா இல்லையா? ஆமா. தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே யாருமே பரப்புரையை தொடங்கினதெல்லாம் வரலாறே இல்லை தம்பி. ஆனா இப்ப நடக்குது போட்டி போட்டு. ஆமா, பார்க்குறோம். அதோட கேமரா ஆன் பண்ணும்போது எனக்கு டிங்னு ஒரு மெசேஜ். பார்த்தா காஞ்சிபுரத்துல வந்து சேகுவரா போயிருக்காப்லையா. அங்கிருந்து பரப்புரையை தொடங்குறாப்லையா. இப்படி போட்டி போட்டு எல்லாரையும் வெளில வர வச்சதே நம்ம தலைவர் தான், வெற்றி தலைவர் தான். ஆனா இவர் வெளியவே வரமாட்டார் என்று ஆரோடம் சொல்லி கொண்டிருந்தது ஊடக அதிகாரம். வெளியே வந்தாலும் கூட்டம் வராது என்று அதை இருட்டடிப்பு செய்தது ஆளுங்கட்சி அதிகாரம். இவர் வந்துவிடக் கூடாது என்பதற்காக முதுகில் குத்தி சட்ட ரீதியான விஷயங்களை கூட ஆட்சியில் இருந்து கொண்டு அதற்கான அனுமதியை மறுத்து கொண்டிருக்கிறது சர்வாதிகாரம். இந்த எல்லா அதிகாரத்தினுடைய 1000 தடைகளையும் தூக்கி போட்டு மிதித்து தாண்டி மக்கள் எழுச்சி என்பது வந்தே தீரும். நம்ம எம்ஜிஆர் அவர்களினுடைய காலத்தில் நடந்த வரலாற்றை எல்லாம் படிக்கிற போது இதே தான் பண்ணியிருக்காங்க. இன்னும் வார்த்தையால சொல்ல முடியாத அளவிற்கு வன்மத்தை கொட்டியிருக்கிறாங்க. அநாகரிக அரசியலினுடைய விருப்பு அரசியலினுடைய உச்சத்தை செய்திருக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முன்னாடி எடுபடவே இல்லை. தவிடு புடியாகி போச்சு. அதனால இப்போ போகிற இடமெல்லாம், செல்லும் திசையெல்லாம் மக்கள் எழுச்சி என்பதை பார்க்க தான் போறோம். அது ஆல்ரெடி இருக்கு. எந்த தலைவருக்கும் தராத நெருக்கடியெல்லாம் இந்த தலைவருக்கு தரீங்கல்ல, எந்த தலைவரும் தொட முடியாத உரைகளை எல்லாம் இந்த தலைவர் தொடுவார் என்பதை தெரிந்து கொண்டு தான் அவங்க செய்யறாங்க என்பது இதன் மூலமா. ஆனா இன்னைக்கு காவல்துறை தரப்புல இருந்து ஒரு அறிக்கை சொல்லப்படுது. போதுமான பாதுகாப்பு கொடுக்க முடியல, அவர் வந்தா கூட்டங்கள் அதிகமா கூடுது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா அதே வேளையில அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் போறார். ஒரு பக்கம் தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் போறாங்க. இப்படி பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய போலீஸார் ஏன் இங்க மட்டும் நெருக்கடியை கொடுக்குறாங்க? அதான் பிரதர், இது தன்னெழுச்சி கூட்டங்க. 300 ரூபா 500 ரூபா காசு கொடுத்து ப்ரொஃபஷனல் ஸ்பீக்கர்ஸ் மாதிரி, ப்ரொஃபஷனல் ரைட்டர்ஸ் மாதிரி, ப்ரொஃபஷனல் ஆடியன்ஸ்னு ஒரு குரூப் இருக்கு. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் மாதிரி டிராக்டர் லாரிலெல்லாம் ஏற்றி கட்டுச்சோறு கொடுத்து கட்டுப்பணம் கொடுத்து கூட்ட வர கூட்டம்லாம் கிடையாது. இது தன்னெழுச்சி கூட்டம். உலக வரலாற்றில் யாராவது வயதானவங்க வராதிங்க, கர்ப்பிணி பெண்கள் வராதிங்க, கை குழந்தைகளை தூக்கிக்கிட்டு வந்துடாதீங்க என்று மாநாட்டுக்கு அறிவிக்கப்பட்ட ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். அதையும் மீறி குழந்தைகள்லாம் தூக்கிட்டு வந்தாங்க. அதையும் மீறி கூட்டமா வந்தாங்க. அதனால இங்க பாதுகாப்பு காரணங்கள் என்று சொல்வதெல்லாம் இவர்களினுடைய ஒரு ஒரு சமாளிஃபிகேஷன் தான்.
இப்போ ஒரு பர்ட்டிகுலர் பாயிண்ட்டை நம்ம கேட்குறோன்னா, அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம சும்மா கேட்கல. இன்டர்னலா நாங்க எவ்வளோ ஆய்வு பண்ணுவோம் தெரியுமா? எங்கள விடவா தலைவரினுடைய பாதுகாப்பு மீது நீங்க வந்து பெரிய அக்கறை கொண்டவங்க? பகல் இரவா தூக்கத்த தொலைச்சுட்டு எவ்வளோ பெரிய டீம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு தெரியுமா? மதுரை மாநாட்டின் அப்ப அந்த மதுரையில எவ்வளோ மணி நேரம் தூங்கியிருப்பாரு? சில மணி நேரம் மட்டும் தான் தூங்கியிருப்பாரு பொதுச் செயலாளர். இங்க திருச்சியில போய் திருச்சியிலே தங்கிட்டாரு பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த். எங்களுடைய மொத்த வாழ்க்கைய, அந்த மூச்சு காற்ற கூட தலைவருக்கே டெடிகேட் பண்ண ஒரு டீம்னா, அது வந்து ஆனந்த் அண்ணன் டீம் தான். இவங்க பார்த்து பார்த்து தான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சூஸ் பண்ணி அந்த பர்ட்டிகுலரான அந்த பாயிண்ட்ட நம்ம வந்து பாதுகாப்புலாம் கன்சிடர் பண்ணி சூஸ் பண்ணி கேட்போம். அதுவும் சட்டத்துக்கு உட்பட்டு கேட்போம். ஆனா கேட்டதாலேயே அத குடுத்துறக்கூடாது. ஏன்? மெட்ராஸுக்கு ஒரு மகாராஜா, திருச்சிக்கு 3 மகாராஜா, இப்படி ஒவ்வொரு ஊர்லயும் மாவட்ட செயலாளர்கள் கிடையாது. அந்த மாவட்டங்கள்ல மகாராஜாக்களை வளர்த்துட்டு இருக்கு திராவிடம். இன்னொன்னு ஒரு பொதுவா ஒரு கருத்து சமூக வலைதளங்கள் எழுதுறாங்க. மதுரையில நடந்த மாநாட்டுல முதலமைச்சர் அங்கிள் என சொன்னாரு. அதற்கு நெருக்கடி தரும் வகையில ஒண்ணு அமைஞ்சிருப்பதாவும், 2வது வந்து திருச்சி வந்து அமைச்சர் கே.என். நேருவுடைய கோட்டை. அங்க எப்படி நான் கூட்டம் நடத்த அனுமதிப்பேன், மக்கள் ஏங்க இந்த சந்திப்பு அப்படின்ற மாரிலாம் கோட்டையிலலாம் சொல்றாங்களே. இந்த மாரி பல ம். கோட்டைகள சொன்னாய்ங்க. கோட்டையில ஓட்ட போடுறதுல எங்க ஆள் ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. ம். கோயம்புத்தூர் எங்க கோட்டை அப்டின்னாய்ங்க. விமான நிலையமா, விஜய் நிலையமான்னு எல்லாம் பயந்து போயிட்டாங்க பார்த்தீங்களா? திருச்சி உங்க கோட்டையா? அங்க இருக்கிற ஒரே கோட்டை நான் வணங்கும் உச்சி பிள்ளையார் கோயில் இருக்கிற மலைக்கோட்டை. அது தமிழர்களின் நல்ல தமிழ் பேசுற டெல்டா மக்களினுடைய தமிழ் கோட்டை. அது ஜீவநதியாக ஓடிக்கொண்டிருந்த காவிரி நீர் பாயக்கூடிய, அது வந்து காவிரி படுகை இருக்கக்கூடிய அந்த மக்களினுடைய தமிழ் கோட்டை. அத தாண்டி தனி மனிதர்களின் கோட்டையெல்லாம் நீங்க சொல்றீங்க. ஊடகங்கள்லாம் சொல்றாங்க. இன்னும் அதோ பார்க்க தானே போறீங்க. புழுதி பறக்க பிரச்சார வேகனத்துல ஏறி தலைவர் துண்ட போட்டு மைக்க பிடிச்சு பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அந்த கோட்டையில ஓட்ட விழுதா இல்லையான்னு பாருங்க. அதாவது இன்னைக்கு திமுக வந்து ஒரு பாரம்பரியமிக்க கட்சி. கிட்டத்தட்ட 72 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சி. ஆனா, இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கப்பட்டு 2 ஆண்டுகள் தான் ஆகிறது. இனிமேல் தான் அதாவது இப்ப வெற்றி கழகத்திற்கு ஒவ்வொரு நெருக்கடிகள் வந்து திமுக குடுத்துக்கிட்டு இருக்கு. இத எப்படி சமாளிக்க போகிறது தாவேகா? அதாவது 72 ஆண்டுகள் கட்சிய எப்படி சமாளிக்க போகிறது? அப்படிங்கிற மாரிலாம் பேசப்படுது. இதெல்லாம் தெரியாமயா நாங்க வந்திருப்போம்? நீ தொல்லை குடுப்பன்னு தெரியும். எவ்வளோ தொல்லை குடுப்பன்னு தெரியும். இத்தனை நாட்கள் எந்தெந்த கட்சியை சார்ந்த புதிய உதயங்கள்லாம் வருதோ, அதற்கெல்லாம் என்னென்ன பண்ணீங்கன்னு தெரியும். நாங்க ப்ரிப்பேர்டா வந்திருக்கிறோம். இதையும் சமாளிப்பிடலாம். அதெல்லாம் நல்லா ப்ரிப்பேர்டா வந்திருக்கோம். அவங்க ம். எங்க அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்கன்னா, எம்ஜிஆர் வந்தப்ப இப்படிதானே பண்ணோம். புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் வந்தப்ப, அவர கேரக்டர் அசோசியேஷன் பண்ணி காலி பண்ணோம். அவரு வந்தப்ப பண்ணோம், இவரு வந்தப்ப பண்ணோம். இப்ப இந்த ஆளுங்கட்சி ஆதரவு பேச்சாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் மூத்த பத்திரிகையாளர்னு ஒரு டேக போட்டு பயங்கரமா பேச விட்டுட்டு இருக்காங்கன்னு வைங்களேன். சரி அவங்க பிழைச்சுக்கிட்டோம். அவங்க வாங்குற 5க்கோ 10க்கோ அவங்க பிழைச்சுக்கிட்டோம். ஆனா அவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, எம்ஜிஆருக்கு வராத கூட்டமா? வைகோக்கு வராத கூட்டமா? விஜயகாந்துக்கு வராத கூட்டமா? கடைசில என்னாச்சு? கடைசில என்னாச்சு? எம்ஜிஆர், வைகோ, விஜயகாந்த் அவர்கள் காலம் காலமாக வந்தப்போ ஒரு தேவை இருந்ததுல்ல. ஒரு வாரிசு அரசியலுக்கு எதிராக, ஒரு குடும்ப மன்னராட்சி மனப்பான்மைக்கு எதிராக ஒரு தேவை இருந்ததுல்ல. அது இப்போ வரைக்கும் அது வந்து அப்படியே இருக்கு. அந்த ப்ராப்ளம் சால்வே ஆகல. ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, எங்க அண்ணன்ங்க கிட்டலாம் நாங்க கத்துக்கிட்டு வந்திருக்கிறோம். கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம, வாய் கூசாம, "கேப்டன என்னண்ணா பேசுனீங்க? மானாவாரியா மனிதாபிமானம் இல்லாம, தனி மனிதர் தாக்குதல் பண்ணி, அவருடைய கேரக்டர எவ்வளோ கேவலப்படுத்துறீங்க. இன்னைக்கு வந்து நண்பர் விஜயகாந்த்ன்றீங்க. இன்னைக்கு கேப்டன் விஜயகாந்த்ன்றீங்க. அவர் ஏவி விட்டதால எந்தெந்த மத்த கட்சிக்காரங்கலாம் வந்து கேப்டன் அவ்வளோ தப்பா பேசிட்டு, உண்மையிலேயே சொல்றேன். இன்னைக்கு தமிழ்நாட்டின் நிலப்பரப்பில் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு சர்வதேசமே உற்று நோக்கக்கூடிய அளவிற்கு இந்த தேர்தல் மாறி இருக்குதுன்னா அதற்கு ஒரே காரணம் உள்ளுக்குள்ளார வெற்றி தலைவர் விஜய் அவர்களினுடைய என்ட்ரி. போராட்டங்களை முடக்கும் விதமாக பொதுச் செயலாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்தடுத்தா சில நெருக்கடிகள்லாம் குடுக்குறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? பொதுச் செயலாளர் மீது வழக்கு போட்டு அவரை முடக்கிடலான்னு இவங்க கனவு காண்றாங்க. ஒரு சாதாரண 4 அபார்ட்மெண்ட் இருக்கிற அசோசியேஷன்ல இருக்கக்கூடிய அசோசியேஷன் தலைவர் பதவியை கூட யாரும் தூக்கி போட மாட்டாங்க. 3 கடை இருக்கும். அதுக்கு ஒரு சங்கம் இருக்கும். அந்த காய்கறி சங்க பதவி தூக்கி போடனா கூட தூக்கி போட மாட்டாங்க. ஆனா, தலைவர் விஜய்க்காக தன்னுடைய எம்.எல்.ஏ பதவியே தூக்கி போட்டு வந்த தியாக திருவுருவம் தான் பொதுச் செயலாளர் ஆனந்த் அண்ணன். சரி, என்ன பாண்டிச்சேரி சின்ன தொகுதி அப்படிலாம் அவர பீலிட்டில் பண்றாங்க. எவன் சொன்னா? அவருக்கு தோற்கடிச்சது யார தெரியுமா? திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவை தோற்கடித்து எம்.எல்.ஏ ஆனவர் அண்ணன் ஆனந்த். புதுச்சேரியில. பாண்டிச்சேரியில. ம். அதனால நீ படிச்ச ஸ்கூல்ல எங்க ஆளு வாத்தியாரு. எந்த ஒரு இடத்துக்கும் போறோம், தலைவர் போறாரு சொன்னா, 1 மாசம் முன்னாடியே அந்த டெரெய்னையே அப்படி புழுதி பறக்க ரெடி பண்ற மாஸ்டர், பொலிட்டிக்கல் மாஸ்டர் எங்க ஆளு. மேடையில மைக்க புடிச்சு பயங்கரமா செந்தமிழ்ல பேசுறவர் மட்டும் அரசியல் தலைவர் கிடையாது. மக்கள் மொழியில் பேசி, மக்கள் கிட்ட போய் பேசி,
இந்த பக்கம் காவல்துறை, அந்த பக்கம் ஊடகத்துறை, இந்த நடுவில் நிற்கிற தொண்டர்கள், தலைவர் மீது பாசம் கொண்டு வரக்கூடிய பொதுமக்கள் எல்லோரையும் அரவணைத்து, ஒரு நாளைக்கு சில மணி நேரம் மட்டுமே தூங்கி நான் கண்ணால பார்த்தேன் தம்பி. மதுரை மாநாட்டுல மதுரைக்காரராவே மாறி போனவரு. பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்தார். அப்படிதானே போட்டிருக்காங்க வழக்கு. என்ன இடையூறு விளைவித்தாரு? விமான நிலையம் முன்னாடி இருக்கிற விநாயகர் கோயில்ல போய் யாரும் சாமி கும்பிடக்கூடாதா? விநாயகர் கோயில்ல வாழைப்பழம் வச்சு எல்லாரும் நல்லா இருக்கும்னு சாமி கும்பிடுற மனுஷன் டெய்லி கும்பிடுவாரு அவரு. விநாயகர் கோயில்ல சாமி கும்பிட்டா நீங்க வந்து பொதுமக்களுக்கு இடையூறு சாமி வழக்கு போடுவீங்களா? கும்பிட்டது, ஆனா கூட்டமா சேர்ந்து கும்பிட்டதா தானே வழக்கு. அப்ப விநாயகர் சதுர்த்திக்கு நான் தனித்தனியா போய் கும்பிட்டோமா? விநாயகர் சதுர்த்தி கும்பிட்ட போது அந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தின் போது தர்காவெல்லாம் மூடி மூடி மறைச்சீங்க. அப்ப முட்டு கொடுத்தீங்க மூத்த பத்திரிகையாளர் சங்கம். நரேந்திர மோடி வராருன்னு தென் தமிழகத்துல ஒரு தர்காவையே மூடினீங்க. அப்பெல்லாம் கூட்டம் வரலையா? ஐயா எடப்பாடியார் போகும்போது கூட்டம் வரலையா? ஏன் திமுகவினுடைய அந்த மாவட்ட தலைவர்கள்லாம் போகும்போது கூட்டம் வரலையா? உதயநிதி போகும்போது கூட்டம் வந்துச்சா வரலையா? நான் கேட்கிறேன். அப்பெல்லாம் கூட்டம் வரும்போதெல்லாம் உங்களுக்கு பொதுமக்களுக்கு வந்து அமைதிக்கு வந்து குந்தகம் விளைவிக்கல. எங்க ஆளு போய் அப்படி விநாயகர் கும்பிட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்ல காரியம் பண்ண போறோம் அப்படின்னு போகும்பொழுது, நீங்க வந்து இதெல்லாமே உங்களுடைய அதீத கற்பனை. இந்த அல்லு, சில்லு, உருட்டு, மிரட்டு இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளு எங்களுடைய பொதுச்செயலாளர் கிடையாது. அவர் கேரக்டரே வேற. அவர் மக்களோடு மக்களா இயல்பா கலந்து ரொம்ப நாள் ஆச்சு. எங்க பார்த்தாலும் நடுராத்திரி நடு ரோட்ல பார்த்தா கூட யாரோ ஒரு பொதுமக்கள் கூட ஓடி வந்து ஒயிட் அண்ட் ஒயிட்ல அப்படி ஜம்முன்னு நிப்பார் பாருங்க. அவர் ஓடி வந்து பார்த்துட்டு கைய கொடுத்து, "அண்ணே பத்திரமா பார்த்துக்கங்க தலைவர்" அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அப்படி தலைவரினுடைய ஒரு கவச குண்டலமா இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் மனிதர். இந்த வழக்கு போட்டது வந்து ஜனநாயக விரோதமானது. பழிவாங்கும் நடவடிக்கை தான். தேர்தல் பரப்புரை என்பது ஒரு டூல். அதனால இதையெல்லாம் வந்து நாங்க கடுமையா கண்டிக்கிறோம். இப்படியெல்லாம் தமிழக வெற்றிக் கழகத்த முடக்கிரலாம், அண்ணன் மேல வழக்கு போட்டு முடக்கிரலாம்னு நினைச்சீங்கன்னா, நீங்க தப்பு கணக்கு போடுறீங்க. நீங்க செய்யற ஒவ்வொரு நடவடிக்கையும் வாக்காளர்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி பண்றானுங்களே, இந்த அதிகாரத்துல இருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர தூக்கி போட்டுட்டு, தமிழக வெற்றிக் கழகத்துக்கு தான் நம்ம கண்டிப்பா வாய்ப்பு தரணுன்ற எண்ணம் இதன் மூலமாக அதிகமாகும். அதாவது இன்னைக்கு தமிழகத்தை ஒப்பிடுகையில மற்ற கட்சிகள் நடத்தக்கூடிய போராட்டங்கள், மாநாடுகள், ஆர்ப்பாட்டங்கள பார்க்குறோம். தமிழக வெற்றி கழகத்தை நாங்க பார்க்குறோம். இப்போ நம்ம விக்கிரவாண்டி மாநாடு இருந்தாலும் சரி, மதுரை மாநாடு இருந்தாலும் சரி, காவல்துறை என்ன கட்டுப்பாடுகள் விதிக்கிறார்களோ, இல்ல அவர்கள் என்னுடைய விதிமுறைகள் சொல்றாங்களோ, அதை விட ஒரு படி மேலேயே போய் நடைமுறைகளை பின்பற்றுறாங்க. நம்ம கடந்த காலத்துல பார்க்கலாம், சில கட்சிகள் வந்து போலீஸை எதிர்த்து பேசுவாங்க, அறிக்கை விடுவாங்க. நீங்க போடுங்க வழக்க, நான் போற மொழிக்கு கூட்டம் நடத்துவேன். உங்களால என்ன முடியும்? அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் அரசை எதிர்த்தே பண்ணுவாங்க. ஆனால் காவல்துறை சொல்லக்கூடிய கட்டுப்பாடுகளை மதித்து இப்படி நடத்தக்கூடிய தாவேகாவுக்கு அனுமதி மறுப்பது என்பது கேள்விக்குறியாகத்தானே இருக்கிறது. நம்ம கட்சியை பொறுத்தவரைக்கும் எங்களுடைய கொள்கை தலைவர்களில் ஒருவர் அண்ணல் அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி கொடுத்ததே அவர்தான். இன்னொருத்தர் பெருந்தலைவர் காமராசர், பச்சை தமிழர் காமராசர். நேர்மையான நிர்வாகத்திற்கு இந்திய அளவில் இல்ல, உலக அளவிலேயே அவர் தான் எடுத்துக்காட்டு. அப்படிப்பட்ட கொள்கை தலைவர்களை நாங்கள் வைத்திருக்கக்கூடிய கழகமான தமிழக வெற்றி கழகம் டே ஒன்ல இருந்து, முதல் நாளில் இருந்து எங்களுக்கு பால பாடமே நாகரிக அரசியல் தான். சொன்னதை செய்வோம், சொல்வதை செய்து முடிப்போம், தலைவர் நினைப்பதை செய்து முடிக்கக்கூடிய ஒரு மாபெரும் சேனை, படை பலத்தோட தான் நாங்க வந்திருக்கிறோம். ஆனாலும் ஒரு மக்களுக்கு சட்டத்திற்கு உட்பட்டு, சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு ஒரு சரியான பாதையில் செல்லக்கூடிய ஒரு ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு பேர் பெற்றது. காவல்துறையில இருக்கக்கூடிய நண்பர்களே ஆஃப் தி ரெக்கார்ட் சொல்லுவாங்க. மத்த கட்சி மாரி கிடையாதுங்க. நாங்க கூட அவங்க தான் பிரச்சனை பண்ணுவாங்க, இவங்க தான் பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சோம். ஆனா நீங்க சொன்னா நம்ம வந்து ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லியா சொல்லும்போதே அது வந்து நீங்க கேட்டுக்கிறீங்க. ஏன்னா எங்களுடைய வளர்ப்பு அப்படி. ஆனா அதையும் தாண்டி புனிதமானது அப்படின்ற மாரி அதையும் தாண்டி திடீர்னு ஒரு ஃபோன் வரும். ஃபோன் வந்துட்டோன்னா காவல்துறையுடைய பிஹேவியரே வேற மாரி இருக்கும். "என்ன சார்?" நான் கேட்பேன் சிரிச்சுக்கிட்டே. "ஃபோன் வந்துச்சா?" அப்படிம்பேன். "எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்துக்குவான்" அப்படிம்பாங்க. நானும் பார்த்துக்கிட்டு தான் சார் இருக்கிறேன். எத்தன நாள் மேல இருக்கிறவன் மேலயே இருப்பான். நாமளும் மேல வருவோம்ல. நாமளும் அன்னைக்கு பார்ப்போம்ல. ஜனநாயக நாட்டுல மக்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது தாங்க காவல்துறையுடைய கடமை. நீதி பரிபாலனம் செய்வதற்கு கோர்ட் இருக்கு. காவல் நிலையங்கள் என்பது என்னன்னா, மக்களையும் அந்த நீதி பரிபாலனம் வழங்கக்கூடிய நீதிமன்றத்தையும் இணைக்கக்கூடிய உறவு பாலம். அவ்வளவுதான். அத தாண்டி நீங்க நெருக்கடி தர்றீங்களா? தாங்க. இன்னைக்கு ஒரு அரசியல் ஞாபகம் வருகிறது. அதாவது 2020ல திமுக இதே போன்ற தேர்தல் பிரச்சாரத்துல திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திருக்கோயில்ல தன்னுடைய பிரச்சாரத்த தொடங்குனாரு. அங்க அப்போ அதுபோல தான் அதிமுக ஆட்சி வந்து போலீஸ்லாம் அந்த அவருக்கு அனுமதி வந்து மறுத்து, தடுப்பணைகள் அமைத்து பல்வேறு இடையூறுகள் குடுத்தாங்க. அப்போ காவல்துறை கடுமையாக சாடி பேசியிருந்தா, எங்கள ஏன் நாங்க பிரச்சாரத்துக்கு பண்ணக்கூடாதா? எங்கள ஏன் அப்படி தடுக்குறீங்கன்னு சொல்லி அதிமுக விமர்சனம் பண்ணாங்க. அப்படி அவர்கள் எதிர்க்கட்சியா இருக்கும்போது, அவர்கள் செய்ததெல்லாம் தவறு, எதிர்ப்புன்றாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்தால் அதே நிலைய மற்ற சரியா கட்சிகளுக்கு சொன்னீங்க. சரியா சொன்னீங்க. ஆ. அப்சர்வேஷன் இஸ் ரைட். திமுக 2 திமுக இருக்கு. உள்ளுக்குள்ள நெறைய எழுதுறாங்க. கனிமொழி திமுக, உதயநிதி திமுக அப்படின்னு பல திமுக இருக்குன்றாங்க. நான் அத சொல்லல. அரசியல் கட்சி திமுக, அரசாங்க திமுக. அரசியல் கட்சியாக மட்டுமே இருக்கக்கூடிய திமுக வாய்க்கிழியே பேசும். மனித உரிமை கேட்கும். சுயாட்சி கேட்கும். மண்ணுக்காக நிற்கும், மக்களுக்காக பேசும். அரசாங்க திமுக எதுக்கு? நரேந்திர மோடி நம்முடைய நண்பர். அவருடைய உறவை பேணணும் அப்படிங்கும். கைய பிடிச்சு குலுக்கும்.
அவரோட ஒட்டி உறவாடும். மாநில சுயாட்சி பேசாது. அல்லது மாநில சுயாட்சி பேசுற 2 பேர ஒரு சாதாரண பிரஸ் மீட்ல பேச விட்டுட்டு, டெல்லியில போயிட்டு நிதிய வாங்கிட்டு வருவேன்பாரு. என்ன நிதின்னு தெரியாது. கேட்டா தமிழ்நாட்டு நிதிம்பாரு. குடும்ப நிதியா, தமிழ்நாட்டு நிதியா? அது வந்து அவங்களுக்கு தான் வெளிச்சம். அப்ப அரசியல் கட்சியாக இருக்கிற திமுக என்பது ஆக்கப்பூர்வமாக, காத்திரமாக பேசும். அரசாங்கமா மாறிவிட்ட திமுக என்பது துப்புரவு தூய்மை பள்ளியில தொழிலாளர்கள் அவங்க வீட்டுக்குள்ள உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ளார உண்ணாவிரதம் இருக்கலாமா? இல்லையா? அத போய் நீ கைது பண்ணி, நான் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு, அந்த பெண்மணிகள இழுத்து அலைக்கழிச்சு, எங்கள் தூய்மை தேவதைகள சித்திரவதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. புளியந்தோப்பு மோகன் தோழர் வந்து, அவர் பேசினதுல வந்து, அப்படியே அவர வந்து ஒரு தீவிரவாதி மாரி, அவர் இனிமே எங்கேயுமே பேசக்கூடாதுன்னு போய் வந்து ஸ்டே எல்லாம் வாங்கி, அவருக்கு அவ்வளோ நெருக்கடி குடுத்துட்டு இருக்காங்க. அங்கருந்து 1 1/2 கிலோமீட்டர் தள்ளி தான் ஒரு ஒரு கூட்டம் நடந்தது. சோசியலிச கியூபாவை மீட்டெடுப்போம் அப்படின்னு கம்யூனிஸ்ட் தோழர்கள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் நடத்தி, அதுல சிஎம் போய் கலந்துக்கிறாரு. அங்கிருந்து பல்லாயிரம் கிலோமீட்டர் தூரத்துல ஜெர்மனி இருக்கு. அங்க கூட போயிட்டு ஜெர்மனி போயிட்டு சிஎம் வராரு. தொட்டுவிடும் தூரத்துல இருக்கு அந்த தூய்மை தொழிலாளர்களினுடைய வீடு. அந்த ரிப்பன் மாளிகை. அங்க அவர் கடைசி வரைக்கும் போமாட்டார். அப்ப என்னன்னா, இவர்களுக்காக இவங்க பேசுனதே இல்லையா? பேசுவாங்க. அரசியல் கட்சி திமுக பேசும். ஆனா அரசாங்க திமுக அப்படி மாறி, மாறி அவங்களுக்காக கடைசி வரைக்கும் அரசியல் கட்சி பேசவே பேசாது. திமுக தங்களுக்கு ஏதாவது ஒரு இடையூறுகளோ, பாதிப்பு வந்தா அது குறித்து வெளியில பேசுவார்ன்னு சொல்றீங்க. ஆமா. ஆனால் அரசாங்க திமுக பேசவே பேசாது. அது நல்ல வாய், இது நார வாய். வடிவேல் ஜோக் வரும்ல, ஏன்டா காலையில ஆர்த்தி தட்டெல்லாம் காமிச்சு அப்பா அம்மா கால்ல ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனேன். இப்ப என்னடா நெத்தியில அடிக்கிற, சப்பு சப்புன்னு அது நல்ல வாய், இது நார வாய். அது மாதிரி எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அது நல்ல வாய். ஜெயிச்சுட்டா அவ்வளவுதான். அது நார வாய். இப்போ வரைக்கும் வரலாற்றுல இப்படி ஒரு மோசமான சர்வாதிகார மனப்பான்மையோடு எல்லா போராட்டத்தையும் கொச்சைப்படுத்தி, விக்டிம்ஸ் இருக்காங்க பாருங்க, அவங்களே அக்யூஸ்டா மாத்தி, இதுவரைக்கும் வரலாற்றுல நான் அப்படி படிச்சதே இல்ல. திஸ் இஸ் ஹேப்பனிங் நவ். தாவேகாவிற்கு அனுமதி கொடுத்தாலும், கொடுக்காவிட்டாலும் திட்டமிட்டபடி 13ஆம் தேதி மக்கள் சந்திப்பு நடைபெறுமா? யாராலையும் தடுக்க முடியாத ஒரு சக்தினா அது மக்கள் சக்தி தாங்க. அராபிய நாடுகள்ல அதுதான் வசந்தம். அராபிய வசந்தம்னு சொல்லுவாங்க. ஒரு வெள்ளிக்கிழமை தொழுகை முடிச்சுட்டு தானே போனாங்க. எப்படி யார்கிட்ட கம்யூனிகேட் பண்ணாங்கன்னே தெரியல. ஆனா மக்கள் எழுச்சி நடந்துருச்சு. இப்ப நேபாள சோசியல் மீடியாலாம் கட் பண்ணிட்டாங்க. ஏன் தெரியுமா? போராட்டங்கள் மிகப்பெரிய போயிட்டு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. பெங்களாதேஷ பார்த்தீங்க. ஸ்ரீலங்காவ பார்த்தீங்க. எக்கனாமிக் எமர்ஜென்சி கிரைசிஸ்லாம் வந்து மக்கள் போயிட்டு இதே ராஜபக்சே, கொக்கரித்த ராஜபக்சே, அவங்க குடும்பத்தையே நாட்ட விட்டு அடிச்சு அகதியாக்கி விரட்டுனாங்க. எல்லாரையும் அகதியாக்கி 196 நாடுகள்ல தமிழ் அகதிகள் இருக்காங்கன்னா, அதுக்கு காரணம் ராஜபக்சே. அவன் குடும்பத்தையே அகதியா மாத்தி ஊர விட்டு ஓட விட்டாங்க. வரலாறு ஏன்னா உண்டு. மக்கள் சக்திங்க. நீங்க எது பண்ணாலும், யார எது பண்ணலாம் நீங்க நெனச்சாலும், மக்கள் முன்னாடி அது எடுபடாது. நீங்க 1000 நெருக்கடி குடுத்தாலும், தடைகள் போட்டாலும், தலைவரை பார்ப்பதற்காக அந்த மண்ணின் மைந்தர்கள் வருவதை தடுக்கவே முடியாது. அவரை பார்க்க மக்கள் வருகிறார்கள். மக்களை பார்க்க தலைவர் வருகிறார். ஏதோ அற்புதமான ஒரு காலம் கனிகிறது. தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை பார்க்காத அந்த வாகை வரலாறு திரும்புகிறது. கன்னியாகுமரியில வந்து ஒரு வழக்கறிஞர் ஒருவர் வந்து நகைகளை திருடி விட்டதா ஒரு புகார் அளிக்கப்பட்டிருக்கு. அவர் வந்து தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்னு சொல்லி இன்னைக்கு ஊடகங்கள்ல சில ஆட்கள்லாம் பரப்பிட்டு வராங்க. அதனுடைய உண்மை நிலவரம் என்ன? ஏங்க, அந்த அம்மா டிவிக்கேவே கிடையாதுங்க. ம். நம்ம அந்த தம்பி கொடியெல்லாம் போட்டு போட்டோலாம் போட்டு நீங்க ஐயோ, போடுறாங்களா? அது சரியான காமெடி. அதையும் ம். கேக்குறீங்க. நம்ம தம்பி லயலாமணி ஒரு இன்டர்வியூல அதை கேட்டிருக்கீங்க. லயலாமணி என்ன பண்ணிட்டாப்புல, அந்த மாவட்ட செயலாளருக்கே ஃபோன் பண்ணியிருக்காரு. அந்த மாவட்ட செயலர் ஸ்பீக்கர்ல போட்டு புட்டு புட்டு வச்சுட்டாரு. மாவட்ட செயலாளர் சொல்றாரு, அந்த அம்மா கட்சியில எந்த பொறுப்புலையும் இல்ல. சேரணும்னு வந்துச்சு, நம்ம சேர்த்துக்கல. அந்த அம்மா இன்னும் யார் தெரியுமா? அந்த அம்மா திமுக. ஓ. திமுகவுல இருக்கக்கூடிய திமுக கொடி கட்டிய அந்த கார் முன்னாடிலாம் நின்னு எடுத்த ஆமா, ஒரு போட்டோஸ்லாம் போட்டோ போட்டுருக்காங்க. பார்த்துருக்கோம். சல்லி சல்லியா ஃபர்னிச்சரை உடைச்சிட்டீங்களடா. அதுதான் எனக்கு நினைவுக்கு வந்தது. என்னன்னா, ஒரு 3 நாள் முன்னாடி பஸ்ல 12 சவர நகைய ஒரு அம்மா கொள்ளடிச்சிருச்சு. என்ன இது கொள்ளடிச்சிருச்சு? பார்த்தா டீசென்ட்டா இருக்கேன்னு பார்த்தா, அது வந்து திமுகவுடைய ஊராட்சி மன்ற ஊராட்சி மன்ற தலைவர். தலைவர். அதை விட அந்த அம்மா ஒரு அறிக்கை கொடுத்திருக்கு போலீஸ். என்ன தெரியுமா? எனக்கு திருடும்போது தான் மனதிற்கு இதமாக இருக்கும். ஜாலியா இருக்குன்னு இருக்காங்க. எனக்கு ஒரு ஜாலியாக இருக்கிறது. சிறு வயதில் இருந்தே திருடுவது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ம். ஊராட்சி மன்ற தலைவரான பிறகும் திருடவே கூடாதுன்னு நான் சபதம் எடுப்பேன். ஆனா அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தா திருடி விட்டேன். இவ்வளோ டீட்டெயில்டா சொல்லியிருக்கு. ஓப்பனிங்ல என்ன சொல்லுச்சு? நான் திமுகவை சேர்ந்தவன். முடிஞ்சு போச்சு. இப்ப இத போட்டு எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சோன்னா என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த சரி ஓகே, அந்த அந்த பெட்டி கேஸ் அப்படி இப்படி மாத்தி விடுங்கன்னு சொல்லிட்டு இதை தான் சொல்றேன். நரேட்டிவ் வார். ம். மக்கள் பிரச்சனையை பேசுங்க, அதற்கு தீர்வு காணுங்க. குத்தங்குறை சொன்னா, விமர்சனம் சொன்னா யாரும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் கிடையாது. அது வந்து நல்ல கருத்துக்கள் எடுத்துக்கங்கன்னா, நம்மள குறை சொல்லிட்டானா, இந்த பக்கம் குத்தினானா அப்ப அந்த பக்கம் குத்துன்னு போலித்தனங்கள். இதெல்லாம் மக்கள் இதே மத்தியில போல தானே அந்த மாநாட்டுல அந்த இதுல ராம்ப்ல தள்ளி விட்டது நான் ஒண்ணே ஒண்ணு பண்ணீங்க. கேக்குறேன். ஆனா 6 இன்னொரு நாள் ஆளு அவர் இவர் இல்லை. இவர் இல்லை. இவர் அவர் இல்லை. ம். அந்த 3 பேரும்
அந்த 3 பேருக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை. ம். 6 நாளா ஒருத்தன் பிரஸ் மீட் குடுத்துக்கிட்டே இருக்கான். நான் உடனே கேட்டேன், "ஏன்டா 6 நாளாவா அந்த சட்டைய மாத்தாமயே இருப்பான்?" அத பின்பக்கம் பார்த்துட்டு அவன மாதிரியே ஒரு சட்டை வாங்கி, அவன மாதிரியே இந்த பூனைக்குட்டி தம்பி, புலிக்குட்டி மாதிரி நம்ம வந்து பசங்கலாம் ஜாலியா நானே அப்படி ஹேர் ஸ்டைல் வைப்பேன்ல, அதே மாரி ஹேர் கட்டிங்லாம் பண்ணி, பட்டி டிங்கரிங் பண்ணி, அவ்வை சண்முகி, கமலஹாசன ரெடி பண்ணி கொண்டு வரல நாகேஷ். அது போல. இன்னைக்கு வளர்ந்த சண்முகி அது மாதிரி ம். அந்த பையன் மாரியே ஒருத்தன இன்னையிலேருந்து புடிச்சு நீ அஜயா மாறிக்கோ. அஜய் சரத்தாமா. இல்ல இது போன்ற இணையத்துல இது போன்ற தவறான ஒரு விஷயங்கள பரப்பப்படுவது ஆரோக்கியமான விஷயமா? இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க சொல்றீங்க. அத போய் அந்த அவங்கள வந்து இந்த மாரி டூப் சப்ளை பண்றாங்கல்ல, அந்த டூப் சப்ளையர கேளுங்க. வெப்பன் சப்ளையர் பார்த்துருக்கேங்க. டூப் சப்ளையர நான் இப்பதாங்க பார்க்குறேன். இதெல்லாம் ஆரோக்கியம்னா எந்த வகையில ஆரோக்கியம்? இது அருவருப்புங்க. இதனை தொடர்ந்து நீங்க பேசும்போதே பல்வேறு சம்பவங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, தென்காசி மாவட்டத்துல அரிய வகை புள்ளி மான்களை வேட்டையாடிய தென்காசி பகுதியுடைய மாவட்ட இளைஞரணி திமுக இளைஞரணி செயலாளர ஒருத்தர போலீஸார் வந்து தேடுறாங்க. 2 மாநில போலீஸாரும் தேடுறாங்க. கேரளாவும், தமிழ்நாடும். அவர் தலைமறைவாயிட்டாரு. அவருக்கு உடந்தையா இருந்த ஒரு வனத்துறை அதிகாரிய சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு அவரு இது ஒரு பெரிய அமைச்சருடைய நெக்ஸஸ் பிரதர். ம். இது பெரிய நெக்ஸஸ். இது ஒரு ஆள் தனி மனிதர் கிடையாது. இந்த வனவேட்டை என்பது அதிகாரத்துல இருக்கக்கூடிய பலரும் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய நெக்ஸஸ். டிப் ஆஃப் ஐஸ்பெர்க் தான். ஒரு பெரிய பனி மலையினுடைய நுனி தான் இப்ப தெரிஞ்சிருக்கு. உள்ளார போக பலரும் வெளில வருவாய்ங்க. ஒண்ணே ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. மனிதர்கள் நாம இந்த பூமி பந்தோடைய தலைமை உயிரி அல்ல. இதுல பல லட்சம் உயிர்கள் இருக்கு. நாம தலைமை உயிரி கிடையாது. இந்த இந்த சிந்தனை இருக்கிற காரணத்தால் மட்டும் தான் இப்படி சட்டவிரோதமான வேட்டைக்கு போறாங்க. வேட்டைய வந்து தடுக்க வேண்டிய வனத்துறை, காவல்துறையில ஒரு சில அதிகாரிகள கைக்குள்ள போட்டுக்கலாம். அந்த திமுக கட்சியில இருக்கக்கூடிய ஒரு சில அந்த அதிகார திமிர்ல இருக்கக்கூடியவங்கள நம்ம வளச்சுக்கலாம். பணத்த வச்சு தப்பிச்சுக்கலாம். பதவி வச்சு தப்பிச்சுக்கலாம். கட்சி வச்சு தப்பிச்சுக்கலாம்னு நீங்க கணக்கு போட்டீங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாள் தான். சில மாதங்கள் மட்டும் தான் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. அணையப்புற வழக்கு மாரி தீபம் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறமேட்டு இதன் மீது மிக கடுமையான நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்பட்டு, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பெரிய நெக்ஸஸ் இருக்காங்க பாருங்க. எல்லாமே இது வந்து நீங்க வந்து போயிட்டே இருந்தீங்கன்னா, புஷ்பா படம் மாரி லென்த்தா போகும். அதையெல்லாம் மக்கள் மன்றத்துல, நீதிமன்றத்துல அந்த குற்றவாளிகள், உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும்னு நம்ம வந்து கேட்டுக்கிறோம். இப்ப நீங்க இது இன்னும் தொடர்ந்து ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும். என்னன்னாக்கா, இன்னைக்கு சமீபத்தில ஊடகங்கள்ல ஒரு செய்தி வந்தது. அதுல குற்ற வழக்குகள் பின்னணியில உள்ளவங்க அதிகமா எந்த கட்சியில இருக்காருன்னு பார்த்தா, திமுகவ பட்டியலிட்டு சொல்லியிருந்தாங்க. அதுபோல யார் எந்தெந்த அமைச்சர்கள் எவ்வளோ சொத்து விபரங்கள்ன்ற பட்டியலும் வெளியிட்டிருந்தாங்க. இப்போ தொடர்ச்சியா நீங்க பார்க்கலாம், இங்க ஒரு அவதூறு பரப்புனாங்க கன்னியாகுமரியில. ம். ஊராட்சி மன்ற தலைவர் இப்படி ஒரு குற்ற வழக்கு அதுவும் அந்த அம்மா கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளா திருடிட்டு இருக்கு. பல்வேறு வழக்கெல்லாம் வேலூர் மாவட்டத்தில் இருப்பதா சொல்லப்படுது. அதனைத் தொடர்ந்து இன்னைக்கு தென்காசி மாவட்டத்தில இது போன்ற சம்பவம். இப்படி குற்ற வழக்கு பின்னணியில உள்ளவர்களுக்கு திமுக வந்து தேடி தேடி போய் பதவிய குடுக்குது. ஒரு தேர்தல்ல நிக்கிறதுக்கு வாய்ப்பு குடுக்குது. பொறுப்புகள குடுக்குது. இது ஒரு ஆரோக்கியமான அரசியலா? இது பிஜேபி அரசியல். ம். அவங்க கட்சியில தான் நெறைய ரவுடீஸ் இவங்கலாம் இணைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப இத திமுக பண்றாங்க. ம். பிஜேபி எதெல்லாம் பண்றாங்களோ, அதெல்லாம் திமுக பண்ணுவாங்க. அப்ப யாரு பி டீமு? ஒரு 4 வாடகை வாய்களை வைத்துவிட்டு, டிவிகேல யார் அரசியலுக்கு வந்தாலும் அவங்கள பிஜேபி பி டீம்னு பிலிட்டில் பண்ணி, ஷேம் பண்ணி, அவங்கள காலி பண்ணிட்டு, உண்மையான பிஜேபி பி டீம் இவங்க தான். அங்க இந்தியா ஒளிர்கிறதுன்னு ஐயா வாஜ்பாய் பல்லாயிரம் கோடி செலவு பண்ணி விளம்பரம் பண்ணாய்ங்க. இங்க வந்து இவங்க வந்து ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு ஒலிம்பிக்ல இந்த ஜோதியெல்லாம் எடுத்துக்கிட்டு ஓடுவாங்கல்ல, அது மாரி ஒரு போஸ்ட குடுக்க வச்சு ஐயா ஸ்டாலின் ஐயாவ முட்டு சந்துக்கு முட்டு சந்து பேனர்லாம் வச்சு ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருக்காய்ங்க. நரேந்திர மோடி சீஃப் மினிஸ்டரா இருந்தார் குஜராத்துக்கு. அப்பவே சைனா போன்ற நாடுகளுக்கெல்லாம் பலமுறை வெளிநாட்டு சுற்றுலா போயிட்டு வருவார். கேட்டா நான் முதலீடுகளை ஈர்ப்பேன்பார். இன்னைக்கு உலகம் சுற்றும் அங்கிள் யாரு? ஹேஷ்டேக் போட்டானுங்க பசங்க நேத்து. ஐயா முதல்வர் போயிட்டு வர்றார். ஒரு மாநிலத்தின் முதல்வர் வெளிநாட்டுக்கு போவதற்கு அவ்வளவு சீக்கிரம் பர்மிஷன் கிடைக்காது. பினராயி விஜயன் அவ்வளவு சீக்கிரம் பர்மிஷன் கிடைக்காம தலைப்பு செய்தியிலே வந்தது நரேந்திர மோடி பினராயி விஜயன் என்ற கம்யூனிஸ்ட் கட்சி தலைவருக்கு முதல்வருக்கு பர்மிஷன் தரல. ஆனா ஸ்டாலின் முதல் முறை முதல்வர் ஸ்டாலின் கேட்கும் போதெல்லாம் நரேந்திர மோடி சர்க்கார் திமுக சர்க்காருக்கு பர்மிஷன் தருது. எல்லளவும் தங்கு தடை இல்ல. வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆனுவல் ட்ரிப் போற மாதிரி, சம்மர் வெக்கேஷன் போற மாதிரி, ஆண்டுக்கு ஒரு முறை வெளிநாட்டு பயணம் இவரு போறாரு. அவரு கேட்கிறாரு, அவர் அனுப்புறாரு, போயிட்டு வராரு. அவர் தமிழ்நாடு நலன்களுக்காக தானே போறதா சொல்லப்படுது. இங்க முதலீடுகள் இருப்பதாக போயிட்டு வரதா துபாய்க்கு சொல்றாங்களே. குடும்பத்தோட போனாரு. ம். ஜெர்மனிக்கு தனியா போனாரு. இப்போ வருஷம் முழுக்க இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கு போயிட்டு வராங்க. வளைகுடா நாடுகள் தொடங்கி ஜெர்மனி வரைக்கும். பலரும் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, வெள்ளை அறிக்கை குடுங்க. வாயிலடி, வாயிலடி. அதெல்லாம் தொழில் ரகசியம். தரமாட்டேன்றாங்க. என்னைக்கு அவங்க வெள்ளை அறிக்கை தராங்களோ அன்னைக்கு பேசுவோம். ஏற்கனவே கான்ட்ராக்ட் போட்டு வேலை தொடங்குன கம்பெனி கூட மறுபடியும் போய் நீங்க காச வாங்குறதுக்கு, இது கூப்பிட்ட 5 நிமிஷம் சிஎம் செல்ல கோட்டையில முடியிற வேலைங்க. போயிட்டு வருவீங்க. அப்ப
உண்மையிலேயே இது யாருடைய மாடல்னா பிஜேபி மாடல், நரேந்திர மோடி மாடல். இப்ப நம்ம வந்து சொல்லுவோம்ல சந்திரமுகி படத்துல ஜோதிகா, தன்னைத்தானே சந்திரமுகி நினைத்தார் நினைத்து கொண்டார். மாறினா முழு சந்திரமுகி. அந்த மாதிரி நரேந்திர மோடி எதையெல்லாம் பண்றாரோ அதே மாதிரி இவரும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டோக்கு போஸ்ட் கொடுப்பது, வீடியோ எடுப்பது, ஆக்டிங் பண்ணுவது, வெளிநாட்டுக்கு போவது, முழு நரேந்திர மோடியாக தன்னைத்தானவே உணர ஆரம்பித்திருக்கிறார் நான் நினைக்கிறேன். இன்னும் இருக்கக்கூடிய காலம் பதில் சொல்லும் பாருங்க. இறுதியாக நம்ம ஒரு கேள்வி. இன்னைக்கு உதயநிதி வந்து காஞ்சிபுரத்துல அண்ணா பிறந்த இல்லத்திலிருந்து மக்கள் சந்திப்பை தொடங்கியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டுடைய அரசியல் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சா? 2026 எப்படி இருக்கும்? ஐயா காஞ்சிபுரத்துல ஆரம்பிக்கிறார்ல, ம். ஸ்டாலின் ஐயாவினுடைய வசனத்தை சொல்லி நேர்காணல் நிறைவு செய்றேன். ம். இதுல எந்த பயனும் இல்ல. இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணே.